டிக்கெட் வருது. ஃப்ரண்ட்டில் ஒரு செவர் இருக்குது, அதில் போயிடலாம் பாத்ரூம். போகிறோம். என்ன இந்த ஏதோ போட்டிருக்கு, இன்னும் டாக்ஸி டிரைவர். என்னது டாக்ஸி டிரைவர்? ஐ ஜாலி. நான்லாம் டாக்ஸி ஓட்டினத்துல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. சரி, நம்ம டாக்ஸிக்கு யார்கிட்ட கேட்போம்? இந்த பில்டிங்கில் தானே போட்டிருந்தது, இந்த பில்டிங்கில் உள்ள ஆளுங்கிட்டே கேட்போம். இந்த பில்டிங்களுக்கு நான் நிறைய வாட்டி வந்த மாதிரியே இருக்கேன். அச்சோ, போலீஸ் ஸ்டேஷனா? இங்கே நிறைய வாட்டி நான் தெரியாமல், இந்த ஒரு வாட்டி நான் தெரியாமல் இந்த ஜெயிலுக்குள்ளார போயிருக்கேனே. சார் 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 ப்ளீஸ் சார், நான் என்னை இதுக்கு சேர்த்துக்கிறீங்களா சார்? அதெல்லாம் முடியாது. ஏய் பொறுக்கி ராஸ்கல், நீ தானே ஃப்ராங்க்லின்? ஆமாம் சார், நான் தான் ஃப்ராங்க்லின். டேய், ஒழுங்கு மரியாதை ஜெயிலுக்குள்ளார போயிடுறா. சார் ஏன் சார்? ஐயோ, ஜெயிலில் பிடிச்சி போட்டுருக்காங்க. தம்பி, இந்த ஜெயிலில் விட்டு எஸ்கேப் ஆகிறது எப்படி தம்பி? அதுவா தம்பி, வேறு ஒரு வழியும் இல்லை. இப்படி சைடில் போ, நான் சொல்கிறத அப்படியே பண்ணேன். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன். போயிட்டேன். என்னது, நான் டேரெக்டாக வெளில வந்துட்டேன். ஐயோ, எஸ்கேப் ஆகிடுறா கைப்புள்ள. நம்ம கிட்ட போய் மாற்றிட்டு இனிமேலும் வருவோம். அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறோம், சட்டை ஒன்று எடுத்துகிட்டு வருவோம். சரி, நம்ம யாருக்கும் தெரியாத மாதிரி கேட்டேன். சார் எனக்கு நான் வெளில பார்த்தேன், போஸ்டரில் போட்டிருக்கு சார், ஆச்சும் டாக்ஸி டிரைவர்ஸ் தேவைன்னு. நானும் சேர்ந்துக்கிட்டா சார்? சரி தம்பி, சேர்ந்துக்கோ தம்பி, தாராளமாக சேர்ந்துக்கோ. வெளில ஒரு கார் நிற்கிது, அதை எடுத்துகிட்டு போ தம்பி. சரி. என்ன கார் நிற்கிதுன்னு சொல்லிட்டு பஸ்ஸை கொடுத்துருக்காங்க. நம்ம தான் சரியாக படிக்கலையா? ஆமாம், வி வாண்ட் பஸ்ஸுன்னு போட்டிருந்தது அங்கே. சரி, நம்ம ஏதாச்சும் சவாரிக்கு நம்ம ஜுராசிக் பார்க் பக்கம் போவோம். நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. சார் உள்ளே ஏறிங்களா தம்பி? நேராக பெட்ரோல் பேங்க் கொண்டு போங்க தம்பி. எப்படியோ கஷ்டப்பட்டு 1 கஸ்டமர் ஏற்றிட்டோம். 2ஆவதாக யாராச்சும் இருக்காங்களா பார்ப்போம். 2ஆவதாக இங்கே ஒரு அக்கா போயிட்டுருக்காங்க, அவங்களே ஏற்றுவோம். சார் பஸ் நிப்பாட்டுங்க சார், பஸ் நிப்பாட்டுங்க. மேடம், நீங்கள் எங்கே போகணும்? சார், நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும் சார், நான் ஃபாரினர். சரி மேடம், ஏறுங்க மேடம். எப்படியோ 2 கஸ்டமர் ஏற்றியாச்சு. 3ஆவதாக எப்படியாச்சும் ஒரு கஸ்டமர் ஏற்றுவோம். சரி, நம்மளுக்கு 3 கஸ்டமர் இருக்கு. சார் பஸ் நிப்பாட்டுங்க சார், பஸ் நிப்பாட்டுங்க. நீங்கள் எங்கே மேடம் போகணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் சார். சரி, ஏறுங்க. இப்படியோ நம்ம கஷ்டப்பட்டு 3 கஸ்டமர் ஏற்றிடும். ஒரு கஸ்டமர் நம்ம பெட்ரோல் பேங்க்கில் விடணுமா? நீங்கள் விட்டுட்டு வருவோம் ஒரு கஸ்டமரை. பெட்ரோல் பேங்க்கு இங்கே தான் இருக்குது. சார் என்னோட ஸ்டாப் வந்துடுச்சு சார், இறங்கிக்கிறேன் சார். சரி 20 ருபீஸ் காசு சார், இருந்தாங்க சார். சரி, எப்படியும் நம்ம ஒரு கஸ்டமர் இருக்கட்டும். இன்னொரு கஸ்டமரு அவங்க எங்கேயும் இருக்க சொன்னாங்க, நம்மளை ஏர்போர்ட்லேயே இருக்க சொன்னாங்க. சரி, நம்ம ஷார்ட்கட் வழியாக ஏர்போர்ட்டுக்கு போயிடுவோம். இப்படி போய் ஐயோ மோதிர போகுது. நம்ம ஒரு வேளை ஏர்போர்ட்டுக்கு பக்கம் வந்துட்டோம். சரி, ஏர்போர்ட்டுக்கு நம்ம கஸ்டமர் இறக்கி விடுவோம். சார் ஏன் ஸ்டாப் வந்துருச்சு சார், ஸ்டாப் வந்துருச்சு, என்னை இறக்கி விடுங்க சார். சரி மேடம், இறக்கி விட்றோங்களே. சரி, ஒரு வழியாக இறக்கி விட்டோம் அந்த மேடமை. சரி, அடுத்தது ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்னு சொன்னார். மொத்தம் எனக்கு இன்றைக்கி 300 ருபீஸ். இந்த பஸ் பார்ட் 2 வேணும்னா கேளுங்க. சார் என்னோட ஸ்டாப் வந்துருச்சு சார், என்னை இறக்கி விடுங்க சார். மேடம், இதான் மேடம் ஒரு பஸ் ஸ்டாப்பே. என்னது, போலீஸ் ஸ்டேஷன் தான் பஸ் ஸ்டாப்பா? சார், என்னை ஏமாத்தாதீங்க சார். சத்தியமாக சொல்கிறேன் சார், இதுதான் சார் பஸ் ஸ்டாப்பே. ஆனால் இது போலீஸ் ஸ்டேஷன், இது கவர்மெண்ட் பஸ் சார். இது நம்ம கவர்மெண்ட் பஸ் சார். சரி, ஏதோ ஒன்று, நீங்கள் பேசினதுக்கே ஒரு 300 ரூபா எக்ஸ்ட்ரா தாங்க. என்னது? சரி, பரவாயில்ல, போனால் போயிட்டு போகுதுன்னு தரேன். சரி, அவங்களாம் காசு தந்துடுறாங்க. சரி, நம்ம அவங்க நிலைமை என்னென்னு பார்ப்போம், கஸ்டமரோட நிலைமை என்னென்னு. சரி, நம்ம நிம்மதியாக வீட்டுக்கு போவோம். ஐயோ சார், இவன் எனக்கு என்ன பண்ணுறான் சார், இவனை பிடிச்சி சார், இவனை அப்படியே சாவடிச்சு ஜெயிலில் போடுங்க சார். போட்டுருங்க சார். நீ என்ன போடுறது? நானே அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிடுவேனே. 2 3 கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது நேரம் கேட்ட நேரத்தில். ஐயோ, சாவடிச்சுட்டான்டா.
பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நம்மளோட இன்னொரு சேனலில் 500 வியூஸ் வந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.